ஜெம்பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. முக்தியை நோக்கி பயணிக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் இன்று என் அறிவுக்கு எட்டிய முக்தியை நோக்கிய பயணத்தை பற்றி பகிர உள்ளேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம், கழுத்தில் ஃபுல்லாக ருத்ராட்ச மாலை ஃபுல்லாக போட்டுன்னு இருப்பாங்க, நெற்றில் எந்நேரமும் திருநீர் இருக்கும். ஆனால் அதே நிலைப்பாடில் தான் இருப்பாங்க. அதுக்கும் அடுத்த நிலைப்பாடுக்கும் மேலே அவங்க போக மாட்டாங்க, ஒரே நிலைப்பாடில் தான் இருப்பாங்க. இப்போ ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு அன்பரை பார்த்துருப்பீங்க, அதே கடும் சொற்களை பேசிட்டு இருப்பார். 2 ஆண்டுகளுக்கு பிறகுமே அவர் அப்படியே தான் இருப்பார், மாறாமல் அப்படியே தான் இருப்பார். ஏன் இப்படியெல்லாம் இருக்க காரணம் என்ன? இறைவனை நோக்கி நம்ம போகக்கூடிய வழி பிரகாசமான வழி. அப்ப நம்ம விட வேண்டியதெல்லாம் விட்டு ஆகணும். முக்தியை நோக்கி நான் போகணும்னு ஆசைப்பட்டா மட்டும் போதாது, இறைவன் காட்டக்கூடிய வழியை நம்ம செயல்முறையில கொண்டு வரணும். விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிக ஒரு காலமின் இல்லைன்னு வருது. பேராசையும் கோபமும் நம்மளுக்கு ஆபத்து. சாமி நோக்கி போறோம், ஆனா நம்மளால அந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியல. ரொம்ப வர கோபத்தை கொஞ்சமாவது கட்டுப்படுத்தலாம்ல, முடிந்த அளவுக்கு முயற்சி பண்ணலாம்ல. நம்ம சாமி நோக்கி போகணும்ன்ற அந்த வைராகிய நெருப்பு போல நம்ம உள்ளத்துல எரிந்துன்னு இருந்துச்சுன்னா யார் என்ன சொன்னாலுமே நம்ம காதல வாங்கக்கூடிய தன்மை நம்மளுக்கு வராது. சரி, அன்பு சாமியை வைத்து நான் இன்னும் அதிகமா அன்பு வைக்கணும், என்னால இதெல்லாம் நினைக்கிறேன், என்னால செயல்பாட்டில் வர முடியல, நடைமுறைக்கு எப்படி வரலாம் அப்படின்னு நினைத்தா, முதல்ல சாமியை நோக்கி நம்ம அதிகமா நினைத்து உருகும் தன்மை வந்தாலே இது மற்ற செயல்கள் எல்லாமே அடியோடு அழிந்தும் போகும். உருகும் தன்மை நம்மளுக்கு அதிகரிக்கணும்னு சொன்னா சில நூல்கள் படிக்க தான் செய்யணும். பஞ்சாட்சர எழுத்து சொன்னா போதாதா, சாமி மேல அன்பு வராதா? நிச்சயமா அன்பு வரும். ஆனா இப்ப திருவாசகம் படிக்கிறோம், அதுல பல புராண செய்திகளும் இருக்கு. உண்ட பன்றிக்கு இறங்கி ஈசன் வரும், சாமி எதுக்கு பன்றிக்கு பால் கொடுத்தாருன்ற விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சாதானே அந்த பாட்டு, அந்த லைன் வரும்போது நம்ம அழ முடியும். அந்த லைன் வரும்போது அந்த எண்ணத்துக்கு நம்ம போய் சிந்திக்க முடியும். அப்ப திருவிளையாடல் புராணம் படிக்கணும். 64 திருவிளையாடலும் சாமி மதுரையில் விளையாட அதை நம்ம படித்து தெரிந்துக்கணும். சாமி என்னென்னலாம் நிகழ்த்தினாரு, என்னென்னலாம் பண்ணாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்கும் போதுதான் அந்த லைன் வரிகள் வரும்போது நம்மளுக்கு ஆனந்தம் அதிகமாகும். சாமி நினைத்து உருகும் தன்மை மேலோங்கும், அன்பு அதிகமாகும். நாயன்மார் கதைகள் படிக்கணும், அவங்க வாழ்ந்த சரித்திரங்கள் எல்லாம் உள் வாங்கணும். அதை நீ உள் வாங்க வாங்க என்ன ஆகும்னா நம்ம வாழ்க்கை நம்மளுக்குன்னு ஒரு கொள்கை வரும். ஏன்னா நம்மளுக்கு வர சோதனைகள்லாம் ரொம்ப சிறிதுதான், அளவு கூட இல்லை. அதுக்கே நம்ம ரொம்ப ஓய்ந்து போயிடும், ஐயோ முடியலப்பா சாமி அப்படின்னு. ஆனா நாயன்மார்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்க, அந்த வரலாறுகளை படிக்கும் பொழுதுதான் நம்ம ஒரு கால் தூசி கூட இல்லை அப்படி வாழ்ந்தாங்களே, அம்பலும் வாழணும் அப்படின்னு ஆக முடியும். ஏன் நாயன்மார்கள் மேல் மட்டும்தான் அப்படி அன்பை வைக்க முடியுமா? நம்மளால வைக்க முடியாதா? அவங்க கிட்ட முயற்சி இருந்தது, ஒரு வைராக்கியம் இருந்தது, முடியும்ன்ற ஒரு வைராக்கியம். முயற்சி மெய்வருத்த கூலி தரும். நம்ம வைக்கல முயற்சி, அதனால இப்படியே இருக்கும். காலகாலமாக சிவனடியார் போல இந்த வேடத்தாடு இருந்தது பெரிய விஷயமா? ஒவ்வொரு படியாக வேகமா ஏறணும், அசுர வளர்ச்சி நம்ம அடையணும், சிவத்துக்கிட்ட வேகமா அடையணும், அவரோட போய் இணையணும்ன்ற ஒரு வைராக்கியம் நம்மளுக்குள்ள ஓட்டிட்டே இருக்கணும். சிவம் சிவம் நம்மளுக்குள்ள ஒழித்தினே இருக்கணும். என் நேரமும் பஞ்சாட்சர எழுத்து சிவாய நம்ம சிவாயனம் ஓடிட்டே இருக்கணும். அப்படி நினைக்கணும்னா அப்ப குடும்பத்தை விட்டு நான் எல்லாம் வெளியே போனதா அப்படி நினைக்க முடியுமா? அப்படிலாம் தேவையில்லை. இருந்தவாறு எண்ணு ஏசரான் நினைத்திடு என்னுடைய எம்பிரான் என்றென்று. சாமியை நீங்க குடும்பத்தில் இருந்து கடமைகளை ஆற்றினே சாமியை நினைக்கணும். ஏன்னா எல்லாத்தையும் திறந்துட்டு போய் நீ சாமி நினைக்கிறத விட எல்லா மாயைக்குள்ளும் உள்ள இருந்து நீ சாமி நினைக்கிறவன் தான் பெரியவன். அப்ப குடும்பத்துக்குள்ள இருந்துக்குன்னே சுவாமியை நினைக்கணும். இன்னைக்கு ஒரு சமையல் பண்றோம், சமையல் பண்ணணும், நம்ம மனசு எங்க இருக்கோம், வேற ஏதாவது விஷயத்தை பத்தி யோசிக்கும். அப்ப அந்த நேரத்துல நம்ம சிவத்தை நினைக்கலாமே, சிவாய நம்ம சிவாய நம்ம சிவாய மனசுக்குள்ள ஓட வைக்கலாமே, அருணாச்சலம் அருணாச்சலம் அண்ணாமலையாரை நினைக்கலாமே.
திருவாசகத்தை சிவபுராணம் மனப்படமா எல்லாருக்கும் தெரியும். சிவபுராணம், அந்த சிவபுராணத்தை நம்மளுக்குள்ள சொல்லி பாடி பார்க்கலாம்ல. அப்ப நம்ம தான் முயற்சி செய்யல. நான் முயற்சி பண்றேனே, தினமும் காலையில 2 hour அடியார் கூட்டத்தை போய் சேர்ந்து தினமும் பாட்டு பாடுறேன், திருவாசகம் பாடுறேன், தேவாரம் பாடுறேன், எல்லாத்தையும் தான் பாடுறேன். எல்லாத்தையும் பாடுவது சிறப்பல்ல, சிறப்பு தான் பாடுவது. ஆனால் பாடுவது மட்டும் சிறப்பல்ல, அந்த பாட்டின் வழி நிற்பதுதான் சிறப்பு. மாணிக்க வாசகர் எப்படி அன்பு வைத்தாரு, அதன்படி நம்ம அன்பு வைக்கிறோமான்னு நினைக்கணும். நாயன்மார்கள் கதைகளை படித்தோம், அவங்க எப்படி ஒழுக்கத்தின் உச்சமா நின்னாங்க, அந்த மாரி நம்ம நிக்கிறோமான்னு பார்க்கணும். இப்படி சிறப்பா வாழ்ந்த மானிடர்களை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஏன் அதன் வழி நம்ம நிக்க முடியல? நம்மளுக்கு எது ஒழுக்கமோ அதை நம்ம உள்வாங்கி அதை நடைமுறையில கொண்டு வரணும். நடைமுறையில் கொண்டு வந்தாதான் அடுத்தபடியே காலத்தை வைக்க முடியும். பொய் சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், நீ பொய்யே சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு பெரிய தர்ம சங்கடம் வருது, அந்த பொய்யால் எனக்கு பாதிப்பு வருதுன்னு வச்சுக்கோங்க. நான் அப்படியே அந்த பொய் மீண்டும் எதை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன்னா அந்த பொய் திரும்பி நான் சொல்லுவேன். சிவத்தை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். எது நம்மளுக்கு இருந்தானா இல்லைன்னா என்ன? இந்த பொய்யால் என் புகழ் கெட்டு போதா? போகட்டும், நான் பண்ணதுக்கு அனுபவிக்கணும் தயாரா இருக்கணும். எது நம்மளுக்கு எந்த வினை வந்து சார்ந்தாலும் ஏத்துக்கக்கூடிய மனசு வரணும். எனக்கு தீவினை வந்து சாருதா, அந்த தீவினை ஏத்துக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கணும். எவ்வளவு பெரிய தீவினைனா வரட்டும், ஏன்னா நான் பண்ணதானே வருது. தீதும் நன்றும் பிறத்தர வாரா. நீ ஒன்று செய்யாம உன்னை வந்து எதுவுமே சாராது. அப்ப நீ செய்ததுதான் உன்னை வந்து சாருது. அதை ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவம் நம்மளுக்கு கிடைத்தாலே ஒவ்வொரு படியா ஏறக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிட்டும். நம்ம அன்பு மேலோங்க மேலோங்க ஒவ்வொரு தகவல்களாக, புதிய புதிய தகவல்களாக நம்ம வந்து சாரும். நம்ம எண்ணம் எல்லாமே மேலோங்கும். சிவத்தை நம்ம வந்து இப்ப சாமி எத்தனை வருஷமாவும் பல பேர் பல வருடங்களாக கும்பிடுறாங்க. இன்னுமே ஒன்று பக்தி மார்க்கத்திலே இருப்பாங்க, இல்லை யோக மார்க்கத்திலே இருப்பாங்க. அதுக்கடுத்தான நிலை ஞான நிலை. ஞான நிலைக்கு போறவங்க ரொம்ப கொஞ்சம் பேர் தான், சிறிதளவு அடியார்கள் தான் போறாங்க. ஆனா நம்ம கழுத்துல கண்டமணி மாலையும் நெற்றில திருநீரும் வைக்கிறதுலாம் எவ்வளோ பெரிய சிறப்பு இந்த பிறவில நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா அதை இன்னும் மேலோங்கணும். சிவம் நம்மளுக்குள்ள ஆழமா போகணும். மேலோட்டமா தண்ணியில மிதங்க கூடாது. அந்த தண்ணீருடைய ஆழத்தையும் கண்டுடணும். அதற்காக நம்ம உழைக்கணும். உழைத்தால் உறுதி உண்டோதான் குழைத்த பத்திர சொல்றார் மாணிக்க வாசகர். உழைச்சா நிச்சயமாக உறுதி உண்டு. நம்ம தான் நினைக்கிறது கிடையாது சுவாமியை. மலம் கழிக்கும் நேரத்தில் கூட உன் மணாளனை மறந்து விடாதே. அவன் உன்னை உயர்த்தும் உன்னதமான உயர்வான வல்லல் அவன். அந்த சிவத்தை என்றும் மறந்து விடாதே. அவன் உன் மாய பிறப்பை அறுக்க வந்த மணாளன். நீ செய்யும் காதலை விட அவன் உன் மீது செய்யும் காதல் மிகவும் பெரிது. கருணையானவர் நம்ம சாமி. நம்ம சாமி இந்த பிறவில நம்ம எவ்வளவு கொண்டாடணுமோ அவ்வளவு கொண்டாடணும். சிவத்துக்காக தான் வாழணும், சிவமேனி வாழணும். நம்ம ஒரு முடிவு பண்ணிட்டோம்ல, நான் சாமியோடைய திருவடியை அடைய போறேன்னு ஒரு பெரிய முடிவு பண்ணிட்டேன்ல, இதுக்கப்புறம் எனக்கு எது இருந்தானே எது இல்லைன்னா என்ன? சாமிக்குள்ள நம்ம அதிகமா சிவத்தை நாடி போவோம். ஆனா சிலர் வந்து ஏதோ ஒரு கடும் சொற்களை பேசிட்டு இருப்பாங்க, அதுக்கு ரொம்ப வாடி வருந்தி போயிடுவோம். என்ன போய் இப்படி சொல்லிட்டான். வருந்த வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இதுக்கெல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வருத்தமே படக்கூடாது. நம்ம வருத்தம் எதுக்கு தெரியுமா படணும்? சாமியுடைய திருவடியை இன்னுமே அடையாம இருக்குமே, இன்னும் அடையாம வீணா இருக்கிறனே அப்படின்ட்டு அதற்காக மட்டும்தான் நம்ம வருத்தப்படணும். யார் என்ன ஏசனாலும் கவலைப்படக்கூடாது. உன்னை பெருசா புகழ்வாங்க, அப்ப நம்மளுக்கு நல்லா சந்தோஷமா இருக்கும். நல்லா இறக்கி உன்னை கீழ் மட்ட அளவுக்கு பேசும்போது ஐயோ ரொம்ப குறுகி போயிடுவேன் இப்படி பேசிட்டாங்களேன்ட்டு. புகழ்ச்சி இகழ்ச்சி இன்பம் துன்பம் எல்லாமே சமமா பார்க்கணும். சிவத்து மேல அன்பு மேலோங்கணும்னா திருவாசகம் பாடிட்டே இருக்கணும். திருவாசகம் பாடிட்டே இருக்கணும். எந்நேரம் உட்காந்து பாடுறதில்ல. இன்னைக்கு ஒரு 3 பதிகம் மனப்பாடம் பண்றோம். அதை
நம்ம வந்து படுத்துட்டு இருக்கும்போது நைட்டு தூக்கம் வராத டைமில் கூட நீங்கள் மனதுக்குள்ளே அந்த பாடலை பாடலாம். குளிச்சுன்னு இருக்கிறீங்க, மனசு சும்மா தான் இருக்குது, உங்கள் கை காலுக்கு தான் வேலை, அப்போ சாமியை மனதளவில் நினைக்கலாம். சாப்பிடும் போது நினைக்கலாம். நீங்கள் கிளம்பி பேருந்தில் ஏதோ ஒரு வேலைக்கு போகிறீங்க, அப்போ பேருந்தில் பயணிக்கும் போது அந்த நேரத்தில் சாமியை நினைக்கலாம், பாடலாம். நம்மளுக்கு நேரமோ காலமோ எதுவுமே இன்னலே கிடையாது. ஏன்னா சிவன் நம்மளெல்லாம் ஆட்கொண்டு இருக்காரு. ஆட்கொண்ட எல்லாருமே அவன்தால் அடைவாங்க. ஆனா இந்த பிறவிலே அடைவாங்களான்றது தான் கேள்வி. சுவாமி இந்த பிறவில இப்ப என்ன ஆட்கொண்டாரு வச்சுங்க. இப்ப என்ன ஆட்கொண்டுட்டாரு. நீ நான் சாமி பத்தி ஏதோ பேசுறேன், எனக்கு தெரிந்ததை பேசுறேன், திருவாசகம் பாடுறேன், அண்ணாமலையாறு கிரிவலம் சுத்துறேன், பிரதோஷானா போறேன், திங்கக்கிழமைனா போறேன், சிவபெருமான கும்பிட்டாலே முக்தின்னு சொல்லிட்டாங்க, நான் இப்ப இறக்குறேன், எனக்கு முக்தி கிடைச்சிருமா? வாய்ப்பே இல்லை. இப்ப நான் எந்த நிலையில இருக்கின்றேனோ அதே நிலையில அடுத்த பிறவில வந்து பிறப்பேன். இப்ப நான் இந்த அளவுக்கு இந்த வயதில் நான் சிவத்தை பத்தி பேசல. அதனால சுவாமி அடுத்த பிறவியில என்ன சின்ன குழந்தையிலிருந்தே சாமி நினைக்கக்கூடிய தன்மை வந்து எய்தும் தவிர முக்தி கிட்டாது. முக்தி கிட்டணும்னா நீ சிவமா ஆகிதான் சிவத்தோட போய் சேரணும். சிவத்தன்மையை எனக்கு வந்து எழுதல, நான் எப்படி முக்தி அடைய முடியும்? மலத்தையே கடக்கல, ஆணவம் கண்மம் மாயை இதெல்லாம் நான் கடந்தே சாமி கிட்ட நெருங்க முடிய தன்மையில நான் இல்லை, நான் எப்படி முக்தி அடைய முடியும்? சிவன் எல்லாத்தையும் கடந்து மனவாசங்கள் எல்லாம் கடந்து போகணுமே, அதெல்லாம் நான் வரவே இல்லை, அப்படியே முக்தி அடைய முடியுமா? வாய்ப்பே கிடையாது. நீ முழுமையாக சிவத்தன்மை முழு தன்மை பெற்றால் மட்டுமே முக்தி அடைய முடியும். அப்ப இவ்வளவு சாமி கும்பிட்டதெல்லாம் வீணாகாது, எதுவுமே வீணாகாது. நீங்க சாமி இவ்வளவு வழிபட்டதுக்கு கைலாயத்துல வாழலாம், குறிப்பிட்ட காலம்தான் வாழ முடியும், மீண்டும் பிறவிதான் நம்மளுக்கு. அப்ப முழு தன்மையா மாறணும், நேரத்தை வீணே பண்ணக்கூடாது. அதுதான் மாணிக்கவாசர் யாத்திரை பதில், மிக ஓர் காலம் இனி இல்லை. ரொம்ப காலம் கிடையாது. இன்னைக்கு நான் இருக்கேன், எனக்கு வந்து 50 வயது வரைக்கும் விதி இருக்கு. 50 வயது வரைக்கும் தான் இவனுடைய காலகட்டம். அந்த 50 வயதுக்குள்ள நான் எவ்வளவு சிவத்தை நினைக்கணுமோ அவ்வளவு நினைச்சிடணும். எதெல்லாம் விடணுமோ அதெல்லாம் காதுல நல்ல செய்தி கேட்ட உடனே நம்ம அதை செயல்படுத்தணும். எதெல்லாம் நான் ஒரு உண்மையா இருக்கேன், இந்த உண்மையா இருந்தா பல உறவுகள் நம்மளை விட்டு அறுபடுதுன்னா அறுபட்டு போட்டோமே. நான் என்னுடைய வழியில போனா பல பிரச்சனை வருது, வரட்டும். நீ போற வழி பிரகாசமா இருந்தா உன்னை சுற்றி இருக்கிற இருள் எல்லாமே பிரகாசமா ஆகும். உன்னை யாரெல்லாம் இவன் சரியில்லைன்னு சொன்ன ஆளு கூட மீண்டும் வருவாங்க. சிவம் சொல்ல வார்த்தையே இல்லை, சொல்லுக்குள்ள அடங்க முடியுமா? அவருடைய கருணை பத்தி பேச எதற்குள்ளுமே அடங்காதவர் சுவாமி. அந்த சுவாமியை நம்ம நினைக்கும் போது நம்மளுக்கு வருதே ஒரு பேரானந்தம். மற்றவர்களாம் அந்த ஆனந்தம் வருமா? தினைத்தனை பூவினில் தேன் உண்ணாதே, நினைத்தோறும் காண்தோறும் பேசும் தோறும் அனைத்தெலும்பு உள் நெக ஆனந்த தேன் சொரியும் குனிப்புடையானுக்கே சென்றுவதாய் கோத்தும்பி. சுவாமியை நம்ம மனதளவுல நினைக்கும் போதும் பேசும் போதும் அவரை பார்க்கும் போதும் ஆனந்த தேன் சொரியுமே. அந்த ஆனந்த தேன் அதற்கு இணையாக வேற ஒரு பேரானந்தம் நம்மளுக்கு இருக்கா? அந்த பேர் ஆனந்தம் நம்ம முழுமையா நினைக்க நம்மளுக்கு நிலைத்து நிற்கும். அப்ப அதற்கான முயற்சியை நம்ம செய்யணும். காலையில எழுந்த உடனே சுவாமியை வழிபட்டு முடிந்த பிறகு எவ்வளவு நினைக்க முடியுமோ நினைக்கணும் சுவாமியை. எவ்வளவு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளை எவ்வளவு திருத்தின்னு வரோம்னு நினைச்சிட்டே இருக்கணும், பார்த்துட்டே இருக்கணும். நம்ம எவ்வளவு விஷயம் தெரிஞ்சுன்னு வரணும். அதே போல இரவு தூங்குவதற்கு முன்பு இன்னைக்கு நான் எவ்வளவு விஷயம் சுவாமியை நினைச்சேன், எவ்வளோ நேரங்கள் வீணான விஷயத்த நினைச்சேன். அடுத்தவங்களை பத்தி புறம் பேசுறதுக்கும், அடுத்தவங்ககிட்ட சாமி இப்படி ருத்ராட்ச மாலையை போட்டுன்னு இவனோட அன்பே இல்லாம சாமி இருக்கான், இதெல்லாம் சொல்றதுக்காக நம்மளுக்கு நேரம் இருக்கு. அந்த சொல்ற நேரம், அடுத்தவங்களை இகழ்ற நேரம், புறம் பேசுற நேரம், அந்த நேரத்தை எல்லாம் சாமியை நினைத்தா
நம்ம இன்னொரு படி சாமிகிட்ட நெருங்குவோம்ல. அப்ப நம்ம வாழ்க்கையில நம்மளை எவ்வளோ பேர் ஏசனாலும் சரி, நம்ம எவ்வளோ பேர் நீ சிவன் சரி, நீ வழிபாடுக்கே சரிபட்டு இல்லாத ஆளுன்னு என்ன சொன்னாலும் சரி, நமக்கும் சாமிக்கும் மட்டும் தெரிந்தா போதும். யாருக்குமே நம்ம யாருன்றது தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எவ்வளவு ஒழுக்கமா இருக்கோம் அவ்வளவு நெருக்கம் அடையலாம். எவ்வளவு அழுக்குகள் நம்ம விட்டு விளக்கணும், நிறைய அழுக்குகளை விட்டு விளக்கணும். ஒவ்வொரு அடியார்கிட்ட இருந்து ஒவ்வொரு விஷயத்தை கத்துக்கணும். என்னைக்குமே நம்மளுக்காக வாழறதை விட பிறருக்காக வாழணும். இன்னைக்கு ஒரு ஆலயம் போறோம், 10 அடியார் இருக்காங்க. நான் சிவன் ஆலயத்துக்கு இந்த கோயிலெல்லாம் போகலை, நீங்க போயிருப்பீங்க, அழைச்சின்னு போகணும்னு சொல்லுவாங்க. ஐயோ இவங்க 10 பேரெல்லாம் கூட்டின்னு போனா எந்நேரமும் தோணு வெட்டி கதையை பேசின்னு இருப்பாங்க. நம்ம சாமி சிந்தனை நினைக்கிறோம், இவங்களோட போனா என்னுடைய சிந்தனை கெட்டு போயிடுன்ட்டு ஒதுங்கி போகக்கூடாது. இன்று அவங்க சிவ சிந்தனைகள் சிதறி இருக்கலாம், ஆனா அவங்க நெருக்கம் அடைய அடைய உன்னை விட சிறந்த சிந்தனையாளராக கூட மாறலாம். நீங்க அப்ப தான் மட்டும் நான் நிம்மதியா சுத்தணும், தான் மட்டும் தனியா சாமி சந்தோஷமா நினைக்கணும் இருக்கக்கூடாது. அப்ப பிறர் பார்க்காத ஆலயங்களுக்கு நீங்களும் கருவியாக நின்று 10 பேரை கூட்டும் போய் காட்டும் போது உங்களுக்கும் சில அழுக்குகள் எல்லாம் நீக்கப்படுவார் இறைவன். ஏன்னா தனக்காக நீ சுத்துறதை விட பிறருக்காக நீ சுத்தும் போது பல விஷயங்கள் நடக்கும். என்னதான் இருந்தாலும் இப்போ ஒரு குடும்பம் இருக்கு, அந்த குடும்பத்துல ஒரு குழந்தை, அவங்க மனைவி அவங்க மட்டுமே சந்தோஷமா இருந்து சுயநலமா வாழறாங்க. இன்னொருத்தன் குடும்பத்தையே எல்லாரையும் பார்த்துருக்கிறான். தாய்க்கு யாரை பிடிக்கும்? தான் உண்டு தன் மனைவி உண்டுன்னு வாழறவன் பிடிக்குமா, குடும்பத்தையே சேர்த்து பார்த்துக்கிறவன் பிடிக்குமா? குடும்பத்தையே சேர்த்து பார்க்கறவன் தான் பிடிக்கும். இந்த அம்மா கிட்ட அப்ப இவனுக்கு சுயநலமாகறவனுக்கு 10 ரூபாய் தான் தருவாங்க, பொதுநலமா இருந்து எல்லாரையும் பார்க்கறான் பத்தியா, அவனுக்கு தான் 1000 ரூபாய் தருவாங்க. அப்ப யாரு சிவத்தை நோக்கி பயணிக்கிறவங்க கூட தனக்கு தெரிந்த தகவல்களை பரிமாறிக்கொள்ளணும். பரிமாறிக்கொண்டுனாதான் நிறைய விஷயம் நமக்கு தெரியும். எனக்கு 4 விஷயம் தெரியுது, என்னோட நான் வச்சிங்கன்னா உனக்கு தெரிஞ்சு பிரயோஜனமே இல்லையே, நீ பல நூல் கற்றும் பயன் இல்லையே. உனக்கு தெரிந்த விஷயத்தை நீ பகிர்ந்து கொள்ளும் போதுதான் நீ சொல்றது தப்பானே உனக்கு தெரியும். அப்ப அவங்க கூட இருந்து ஒரு விஷயம் உனக்கு வரும். சாமிக்கு கோயில் போறோம், நிறைய விஷயம் நிறைய நம்ம கலந்து உரையாடதான் நிறைய தெளிவுகள் பிறக்கும். எந்த நேரமும் சிவனுக்காக மட்டுமே நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். சிவம் சிவம்னு சிவனுக்காக மட்டுமே உருகணும், சிவனோடு இணையணும். வாழ்வில் இருக்கும் நேரங்கள் எல்லாம் அதிகமா நம்ம சிவத்துக்காக நிறைய நம்ம செலவு பண்ண நம்ம நெருக்கங்கள் அதிகமா ஆகும், நம்மளுக்கு வழி அதிகமா பிறக்கும். கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு. அவனுக்கு என்ன ஒண்ணுமே தெரியல, எனக்கு எவ்வளவு விஷயம் தெரியும் தெரியுமா, நீ என்கிட்டயே வந்து சொல்றியா? நீ கற்றது கை மண்ணளவு தான். இங்க யாருமே எல்லாமே தெரிஞ்ச ஆள் கிடையாது, எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். ஏன்னா நம்ம கத்துக்கிறது எல்லாமே நானே கத்துக்கணும். எல்லாத்தையும் பிறர் சொல்ல கேட்டதை தான், எல்லாருமே பிறர் சொன்னது தான். யாரும் அவங்கவுங்களே கத்துக்கல எந்த விஷயத்தையும், பிறர் சொல்ல சொல்ல கேட்டு கத்துக்கின விஷயம்தான் எல்லாமே. அதனால எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிடும்னு சொல்ல முடியாது. யாரையும் நம்ம சொல்லால காயப்படுத்த கூடாது. ஒரு தவறா ஒன்று சொன்னா கூட இதை திருத்திக்கப்பான்னு ஒரு தன்மையா சொல்லணும். நிறைய நம்ம மாற்றணும். நம்ம வாழ்க்கையில நம்ம சிவத்துக்கிட்ட நெருங்க முடியாம ஏன் இத்தனை ஆண்டுகளாக சிவத்தை வழிபாடு செய்தும் நான் ஏன் என்னால் இன்னும் இணைய முடியல, ஏன் சாமியோட உருகும் தன்மை வரல, இன்னுமே ஒரு அற்பமா இந்த மாயைக்குள்ளேயே திருப்பி மீண்டும் நான் அதுக்குள்ள போகிற, இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு உக்காந்து நீங்க யோசிங்க. அப்ப நம்ம எதெல்லாம் மாற்றணும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புலப்படும். அப்ப நம்ம போகலாம் சாமிக்குள்ள. அதற்கான படிகள் நம்மளுக்கு பிறக்கும். பல பேர் எதற்காக பிறந்தோனே தெரியாது, எதற்காக வாழறோனே தெரியாது, எதற்காக கவலைப்படுறாங்கன்னே தெரியாது. அடப்பாங்களா, நம்ம பிறந்ததே எவ்வளோ பெரிய விஷயம், மானிட பிறப்பு கிடைச்சதே எவ்வளோ பெரிய விஷயம். இந்த மானிட பிறப்பில
சிவபெருமான வழிபடக்கூடியது எவ்வளவு பெரிய விஷயம். அதில் மெய் அன்பனாக மாறுவது எவ்வளோ பெரிய விஷயம். அதுக்கப்புறம் சாமியாவோட இணைவதெல்லாம் எவ்வளோ பெரிய தவம். அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம முயற்சி செய்தமா சாமி அருள் பண்ண தயாரா இருக்காரு. நம்ம எதையும் விட தயாரா இல்லையே. நீங்க அண்ணாமலையார் கிரிவலம் சுத்துறாங்க, சுத்தன உடனே நல்லது நடந்துருமா? நீ செய்த வினையெல்லாம் அனுபவிக்கணும் தான். ஐயோ அண்ணாமலையார் கிரிவலம் சுத்தின உடனே என்னால் அனுபவிக்க முடியலையே, நல்ல கோயிலுக்கு தான் போனேன், எனக்கு இப்படி கெட்டதே நடக்குதுன்னா, உனக்கு முதல்ல சுவாமி கிரிவலம் சுத்தின உடனே உன்னுடைய தீவினைகளை குறைத்து தான் நல்லதை தருவார். உடனே உனக்கு கிடைக்கணும் எதுவுமே கிடைக்காது. நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் விடணும் அதில் விட்டு 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 கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே ஏற முடியும். அந்த அளவுக்கு உழைக்கணும். அதிக நேரம் உழைக்கிறோம், வேகமாக போகிறான். 20 ஆண்டு 30 ஆண்டு நான் கொஞ்சம் கொஞ்சம் உழைச்சின்னு வரேங்க. ஒரு பர்சன்டேஜாக உழைக்கிறவன் பொறுமையா வா, இந்த பிறவி விட்டு 10 பிறவி கூட எடுத்து நீ பொறுமையா சாமி அடையலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். எத்தனை பிறப்புகள் எடுத்தாலும் உழைக்க வேண்டியது நம் பொறுப்பு. இறைவன் அருள் செய்து விட்டான், சிவனடியாராக உங்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து விட்டான். ஆனால் முழுமையாக சிவத்தை எண்ணத்தில் நிறுத்தி நிலையாக எண்ணுவது நம்முடைய கடமையாகும். தாயாய் முளையை தருவானே, தாயாய் முளையை தருவானே, நீ தாராது ஒழிந்தால் சவலையாய் நான் ஏன் கழிந்து போவேனோ, நம்பி இனிதான் நல்குதியே. தாயே என்று உன் தாளடைந்தேன், என் தாயே என்று உன் தாளடைந்தேன். தயானி என் பால் இல்லையே, நாயேன் அடிமை உன் உடனாக ஆண்டாய் நான் தான் வேண்டாமோ. நாயேன் அடிமை உன் உடனாக ஆண்டாய் நான் தான் வேண்டாமோ. நாயேன் அடிமை உன் உடனாக ஆண்டாய் நான் தான் வேண்டாமோ. அடுத்த காணொளியில் நல் தகவலோடு இணைகின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.